விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா விமானப்படையின் பயிற்சி விமானம் விபத்து, விசாரணைகளுக்கு சிறப்பு குழு நியமிப்பு. லண்டனுக்கான விமானங்கள் இடைநிறுத்தம், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவிப்பு. இலங்கையில் சட்டப்பூர்வமாக பதவி விலகாத முப்படை உறுப்பினர்கள், விசேட தேடுதலில் 1600க்கும் மேற்பட்டோர் கைது. மஹிந்தவின் மனைவியிடம் விசாரணை செய்யவுள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களம், காணி மோசடி தொடர்பில் விசாரணை. தையிட்டி போராட்டக்காரர்களுக்கு காவல்துறையினரால் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல், 1.5 வருடங்களின் பின்னர் மனித உரிமை ஆணைக்குழு விசாரணை. கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம், சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று நடத்தப்பட்டுள்ள நிலையில் வரவு செலவு திட்டம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த நிலையில் பிப்ரவரி மாதம் 25ஆம் திகதி நடைபெற்ற நிலையில் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு 109 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து குழுநிலை விவாதம் பிப்ரவரி மாதம் 27ஆம் திகதி முதல் இன்று வரை நடைபெற்ற நிலையில் இன்று வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா விமானப்படையின் சீன K-8 பயிற்சி விமானம் ஒன்று விபத்துக்குள்ளான நிலையில் அது குறித்து விசாரணை செய்ய சிறப்பு விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் பாரியபுல மினவாங்குட பகுதியில் ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி ஜெட் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளான நிலையில் அது குறித்து விசாரணை செய்ய சிறப்பு விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிர்சிங்க விபத்து குறித்து விசாரிக்க 7 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்துள்ளார். கட்டுநாயக்க விமானப்படை தளத்தில் உள்ள இலங்கை விமானப்படையின் விமானிகளின் மேம்பட்ட பயிற்சிக்காக பயன்படுத்தப்படும் K-8 விமானம் இன்று காலை குருநாகல் பாரியபுல பாதனிய பகுதியில் பயிற்சியின் போது விபத்துக்குள்ளானது. விமானத்தின் 2 விமானிகளும் விமானத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேறி குருநாகல் பாதனியாவில் உள்ள மினவாங்குடை கல்லூரி வளாகத்தில் பராசூட்களின் உதவியுடன் தரையிறங்கினர். இந்த விமானத்தில் தலைமை பயிற்சி பயிற்றுவிப்பாளருக்கு விமானியும் பயிற்சி விமான அதிகாரியும் இருந்துள்ளனர். குறித்த இருவரும் தற்போது குருநாகல் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமானப்படை தளத்தில் இருந்து காலை 7:27 மணியளவில் விமானம் புறப்பட்டு காலை 7:55 மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிர்சிங்க விபத்து குறித்து விசாரிக்க 7 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்துள்ளார். பிரித்தானியாவின் கேத்ரோ விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் இன்று இலங்கையிலிருந்து புறப்படவிருந்த மற்றும் இலங்கைக்கு வரவிருந்த 2 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து லண்டன் வரையான ஜூவல் 503 விமானம் மற்றும் லண்டனிலிருந்து கொழும்பு வரையான ஜூவல் 504 விமானம் ஆகியன தடைப்பட்டுள்ளன. இதன் காரணமாக பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு மன்னிப்பு கோருவதாகவும் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யும் வரை பொறுமை மற்றும் ஒத்துழைப்பு வழங்குமாறும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. லண்டன் ஹீத்ரோ விமான நிலையம் தொடர்பில் விமான நிறுவனம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஹீத்ரோ மீண்டும் திறக்கப்பட்டவுடன் லண்டனுக்கு விமானங்களை மீண்டும் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர மற்றும் ஸ்ரீலங்கா தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி இடையே இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் வாய் தர்க்கம் ஏற்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர சபாநாயகருக்கு அறிவுறுத்தல் வழங்குவதாக அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி குற்றம் சுமத்தியதை தொடர்ந்து இருவரிடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டது.
சபாநாயகருக்கு நான் அறிவுறுத்தவில்லை என தெரிவித்த தயாஸ்ரீ எதிர்க்கட்சியில் இருந்தபோது விருப்பத்திற்கேற்றவாறு கேள்விகளை எழுப்பிய சுனில் ஹந்துநீதி போன்றவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்தபோது நாடாளுமன்றத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை மறக்க முடியாது என கூறினார். மூல கேள்வியை அடிப்படையாக கொண்டு துணை கேள்விகளை நேரடியாக கேட்குமாறு சபாநாயகர் தயாஸ்ரீக்கு அறிவுறுத்தியதை தொடர்ந்து வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. முன்னாள் முதல் பெண்மணி ஷிரந்தி ராஜபக்ஷவிடம் 2 காணிகள் உறுதி தொடர்பாக விசாரணைகளை நடத்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரியுள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாக்சிங்க இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இம்பல்கொடை மற்றும் கழனியில் உள்ள ஒரு கோவிலுக்குள் தான் அத்துமீறி நுழைந்ததாக தெரிவிக்கப்படும் சம்பந்தப்பட்ட காணி கோவிலுக்கு சொந்தமானது அல்ல என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இந்த காணி மஹிந்த ராஜபக்ஷ ஆன்மீக அறக்கட்டளைக்கு சொந்தமானது எனவும் 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டு 10 மில்லியன் ரூபாவுக்கு விற்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த காணியின் உரிமையாளர் தங்காலை ஹால்டன் ஹவுஸை சேர்ந்த கிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ஷ ஆவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இகல இம்புல் கோடவில் உள்ள மற்றொரு காணி 1 மில்லியன் ரூபாவிற்கு வாங்கி பின்னர் 12 மில்லியன் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது எனவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த காணி ஒப்பந்தங்கள் குறித்து விசாரணை நடத்துமாறு தாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் கழனியில் உள்ள ஒரு காணிக்கு சென்ற போது நடந்த சம்பவம் குறித்து ஊடகங்கள் பொய்யான செய்திகளை வெளியிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இன்று நிகழ்நிலை தொழில்நுட்பத்தின் மூலம் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா அக்மாலி முன் பிரசன்னப்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்கள் 10 பேரையும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கும் தேடப்பட்டு வரும் இசாரா செவ்வந்தி என்ற பெண்ணுக்கும் இடையே தொடர்புகள் இருந்ததற்கான உண்மைகள் தெரியவந்துள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரி சாட்சியங்களை முன்வைத்தனர். 3வது சந்தேக நபரின் தொலைபேசியில் 2 துப்பாக்கிகளின் புகைப்படங்கள் இருந்ததாகவும் அவற்றை அவர் நீக்கிவிட்டதாகவும் பின்னர் நடைபெற்ற விசாரணைகளின் போது கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் அந்த புகைப்படங்கள் மீட்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. புகைப்படங்களில் உள்ள துப்பாக்கிகளில் 1 துப்பாக்கி சூட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் மற்ற துப்பாக்கி குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை சுமார் 55 பேரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாகவும் மேலும் 25 ஆதாரங்கள் அரசு நிறுவனங்களிலிருந்து சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றமையால் சந்தேக நபர்களின் விளக்கமறியலை நீடிக்குமாறு காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபர்களை எதிர்வரும் மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முப்படைகளில் இருந்து தப்பியோடிய 1600க்கும் மேற்பட்டோர் விசேட தேடுதல் மூலம் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்காவின் முப்படைகளில் பணியாற்றி சட்ட ரீதியாக அவற்றிலிருந்து விலகாத நிலையில் கடமைக்கு சமூகமளிக்காத சிப்பாய்களை தேடி கைது செய்யும் நடவடிக்கை ஒன்று தற்போதைய நாட்களில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அண்மைய நாட்களில் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்களில் அவ்வாறு முப்படைகளிலிருந்து தப்பியோடிய சிப்பாய்கள் பலர் தொடர்புபட்டிருப்பது தெரியவந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் தற்போதைக்கு முப்படைகளிலிருந்து தப்பியோடிய 1606 பேரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் மேற்கொண்டு தேடுதல்களில் 1444 பேரும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்ட தேடுதல்களின் போது 160 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 1394 இராணுவ சிப்பாய்கள், 136 விமான சிப்பாய்கள், 72 கடற்படை சிப்பாய்களும் உள்ளடங்கியிருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தையெட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு விசாரணையை ஆரம்பித்துள்ளது. 1.5 வருடத்தின் பின்னர் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தையிட்டி சட்டவிரோத விகாரியை அகற்றக் கோரி கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் முன்னெடுக்கப்பட்டிருந்த ஜனநாயக ரீதியான போராட்டத்தின் போது பலாலி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் அராஜகமான அடக்குமுறை பிரயோகிக்கப்பட்டு சட்டவிரோத கைதுகள் இடம்பெற்றிருந்தது. இதனையடுத்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய காரியாலயத்தில் 8 பேரினால் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆயினும் காரணம் எதுவுமின்றி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமை காரியாலயத்தால் குறித்த முறைப்பாட்டு கோவைகள் யாழ் பிராந்திய காரியாலயத்திலிருந்து கையேற்கப்பட்டு 1.5 ஆண்டுகளாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் விசாரணைகள் எதுவும் நடைபெற்றிருக்கவில்லை. இந்த நிலையில் 1.5 ஆண்டுகள் கடந்த நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொழும்பு காரியாலயத்தில் இன்றைய நாள் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 1.5 வருடங்களாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படாதிருந்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயற்பாடு குறித்து நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது இலங்கையின் மனித உரிமைகள் குறித்த விடயதான உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியிருந்த நிலையிலேயே இந்த விசாரணை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பட்டமளிப்பு விழாவின் 3ஆம் நாள் அமர்வுகள் சிறப்பாக நிறைவடைந்துள்ளன. இன்றைய அமர்வில் கலைப்பீடத்தில் கல்வி கற்று கற்கை நெறியை பூர்த்தி செய்த பின்னர் சுகவீனம் காரணமாக மரணமடைந்த மாணவி ஒருவருக்கு தேகாந்த நிலையில் கலைமானி பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. மரபு சார்ந்த பண்பாட்டு அணிவகுப்புடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பொது பட்டமளிப்பு விழா நேற்று முன்தினம் ஆரம்பமாக இருந்தது. இந்த நிலையில் இன்று 3ஆம் நாள் அமர்வுகள் சிறப்பாக நிறைவடைந்துள்ளன. நாளைய தினத்துடன் அனைத்து அமர்வுகளும் நிறைவடைய உள்ளன. இந்த பட்டமளிப்பு விழாவில் 3920 மாணவர்கள் பட்டங்களை பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பட்டதாரிகளாக வெளியேறினாலும் இலங்கையில் வேலையில்லா பிரச்சினை தொடர்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அமைதியான இந்து சமுத்திர வலயத்தை பேணுவதற்கு இலங்கை வழங்கும் ஒத்துழைப்புக்கு ஐக்கிய அமெரிக்க இந்து பசிபிக் கட்டளையின் கட்டளை அதிகாரி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் ஐக்கிய அமெரிக்க இந்து பசிபிக் கட்டளையின் கட்டளை அதிகாரி பபாரோ ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும் வேலை திட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்த அதே நேரம் இந்து சமுத்திர வலயத்தை பாதுகாத்து அமைதியான இந்து சமுத்திர வலயத்தை பேணுவதற்கு இலங்கை வழங்கும் ஒத்துழைப்பையும் பபாரோ பாராட்டினார். இலங்கை மற்றும் ஐக்கிய அமெரிக்காவிற்கு இடையில் காணப்படும் வலுவான தொடர்புகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்லவும் இலங்கை அரசாங்கத்தின் புதிய வேலை திட்டத்தை வெற்றிகரமாக்கிக் கொள்ளவும் தனது ஒத்துழைப்பை வழங்குவதாக அட்மிரல் ஜே பபாரோ தெரிவித்துள்ளார். இலங்கையின் பாதுகாப்பு துறையின் மனிதவள அபிவிருத்திக்கு ஐக்கிய அமெரிக்காவினால் ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரையில் வழங்கப்பட்டு வரும் ஒத்துழைப்புக்கு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இதன் போது நன்றி தெரிவித்தார். வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித கேரத், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொசான் கமுகே, இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங், லெப்டினன்ட் கேர்னல் ஆண்டனி நெல்சன், ஐக்கிய அமெரிக்க இந்து பசிபிக் கட்டளையின் சிரேஷ்ட வெளிநாட்டு கொள்கை ஆலோசகர் டேவிட் ட்ரென்ஸ் உள்ளிட்டவர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து தம்மை இடைநிறுத்தி இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு எடுத்த தீர்மானத்துக்கு எதிராக இடைக்கால கட்டாணை ஒன்று வழங்க கோரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் எஸ் சிவமோகன் தாக்கல் செய்த மனுவை யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கட்சி உறுப்புரிமையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டமைக்கு எதிராக சிவமோகன் தாக்கல் செய்த மூல வழக்கு தொடர்ந்தும் விசாரணையில் இருக்கும் என்பதுடன் இடைக்கால தடை விதிக்கும் கோரிக்கையே இதன் போது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வழக்கின் முதல் 3 எதிராளிகளான கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், இதுவரை காலமும் செயலாளராக கடமையாற்றி மருத்துவர் ப சத்தியலிங்கம், கட்சியின் நிர்வாக செயலாளர் எக்ஸ் குலநாயகம் ஆகியோர் சார்பில் இந்த வழக்கில் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் முன்னிலையாகி வாதிட்டிருந்தார். 4வது எதிராளியாக இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் வழக்காளியான மருத்துவர் சிவமோகனுக்கு சார்பான நிலைப்பாட்டை எடுத்து பதில் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்காளி சார்பில் சட்டத்தரணி குருபரன் முன்னிலையாகி வாதிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரி தொடர்பில் விசாரணை நடத்த 3 கொண்ட குழு கல்வி அமைச்சினால் நியமிக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமை ஆணைக்குழுவின் பிராந்திய இணைப்பாளர் கனராஜ் தெரிவித்துள்ளார்.
வவுனியா கல்வியற் கல்லூரி தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். வவுனியா கல்வியற் கல்லூரியில் கல்வி பயிலும் ஆசிரிய மாணவர்கள் துன்புறுத்தப்படுவதாக பெற்றோர்கள் சிலரால் மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த முறைப்பாடு தொடர்பில் கல்வி அமைச்சிடம் விளக்கம் கோரியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன்போது கல்வி அமைச்சினால் கல்வியற் கல்லூரிகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற பிரதான ஆணையாளர் ஊடாக விசாரணை நடத்த 3 கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளின் பின் அறிக்கை சமர்ப்பிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொத்மலை மற்றும் மஸ்கலியா பிரதேச சபைகளுக்குரிய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக ஈதோகாவின் பொதுச் செயலாளரும் நுரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். கொத்மலை மற்றும் மஸ்கெலிய பிரதேச சபைகளுக்குரிய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ள பின்னணியில் சூழ்ச்சி ஏதும் இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக நுரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் சம்பந்தமாக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நல்ல முடிவு கிட்டும் எனவும் நீதிமன்றத்தை நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான நிராகரிப்பு ஜனநாயகத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் ஜீவன் தொண்டமான் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏனைய தொகுதிகளில் தமது நிலவரம் சிறப்பாக உள்ளது எனவும் காங்கிரஸ் எப்போதும் கொடிகட்டி பறக்கும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் பணியாற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என மாகாண ஆளுநர் உறுதியளித்துள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநர் ஜயந்தலால் ரட்னசேகரவுக்கும் இலங்கை பொது சுகாதார பரிசோதக சங்கத்திற்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்றைய தினம் திருகோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. சந்திப்பில் ஆளுநரின் செயலாளர் JS அருள்ராஜ், கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் HEMWG திசநாயக்க, மாகாண சுகாதார பணிப்பாளர் டாக்டர் JM கோஸ்தா, இலங்கை பொது சுகாதார பரிசோதக சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் உபுல் ரோகண மற்றும் சங்கத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் கிழக்கு மாகாணத்தில் பணியாற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் முன்வைக்கப்பட்டன. குறித்த விடயங்களை கருத்தில் கொண்ட ஆளுநர் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். திமுக அரசை கண்டித்து நாளை கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதுடன் ஊழல் மோசடிகள் அதிகரித்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சாமானிய மக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் கூட பாதுகாப்பு இல்லாத நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளதாகவும் படுகொலைகளும் பாலியல் குற்றங்களும் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். திமுக ஆட்சிக்கு எதிராக பொதுமக்களிடையே எழுந்துள்ள கோபத்தையும் எதிர்ப்பையும் மாற்ற இந்தியா கூட்டணி கட்சியினருடன் துணை சேர்ந்து நாளை ஒரு நாடகம் அரங்கேற்ற தமிழக முதல்வர் திட்டமிட்டுள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமது இந்தியா கூட்டணி கட்சியினருக்கு தமிழக மக்கள் நலனுக்கு விரோதமாக செயல்படும் ஸ்டாலினை கண்டித்து நாளை தமிழக பாஜக சார்பில் கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெறும் என கூறினார். பாஜகவினர் அனைவரும் நாளை காலை 10 மணிக்கு அவரவர் வீட்டு முன்பாக நின்று தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வரும் கர்நாடக, கேரளா மாநில தலைவர்களுக்கு சிறப்பு கம்பள வரவேற்பளிக்கும் முதல்வர் ஸ்டாலினை கண்டித்து கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என அண்ணாமலை கூறியுள்ளார். லண்டன் கீத்ரோ விமான நிலையத்துக்கு அருகில் உள்ள துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து காரணமாக விமான நிலையம் மூடப்பட்டுள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கீத்ரோ விமான நிலையம் மூடப்பட்டமையினால் 1000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமையினால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் 4500க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா விமானப்படையின் பயிற்சி விமானம் விபத்து, விசாரணைகளுக்கு சிறப்பு குழு நியமிப்பு. லண்டனுக்கான விமானங்கள் இடைநிறுத்தம், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவிப்பு. இலங்கையில் சட்டப்பூர்வமாக பதவி விலகாத முப்படை உறுப்பினர்கள், விசேட தேடுதலில் 1600க்கும் மேற்பட்டோர் கைது. மஹிந்தவின் மனைவியிடம் விசாரணை செய்யவுள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களம், காணி மோசடி தொடர்பில் விசாரணை.
தையிட்டி போராட்டக்காரர்களுக்கு காவல்துறையினரால் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் 1.5 வருடங்களின் பின்னர் மனித உரிமை ஆணைக்குழு விசாரணை. கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம், சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.